முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திமுக செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறனை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க தமிழ்நாடோட நான் ஒப்பிட்டு சகோதரர் நிறைய திட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம்னு சொன்னார். அண்ணா ஒரு சில பதிவுகளை வச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு தலைவர் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதே மாநிலத்தில் என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. அதிமுக பழனிசாமி ஐயாவுடைய கூட்டணின்னு சொல்லுகின்ற வழக்கு அங்க இல்லை. அங்க மோடி ஐயாவினுடைய கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க உறுதியா பெருமைப்படத்தான் போகிறீங்க. அது தேசிய நீரோட்டத்தில் கலந்துருச்சு அதிமுகவும் அப்படின்னு நீங்களுமே சொல்றீங்க இல்லையா? அவருடைய தோழர்கள் இல்லை, இருந்தாலும் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடை சேர்த்து தானே சொல்லியிருக்கேங்க இறுதி வெற்றி யாருக்குன்னு. அதிமுக சைட்ல இருந்து பேச வரலனாலுமே பதிவில் இது ஏறணும். அதனால சூர்யா அண்ணன் பாருங்க சந்தோஷமா ஹாப்பியா டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அத உண்மையிலேயே ஒரு பதிவு. அடுத்தபடியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நோக்கம் என்ன? தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், சமஸ்கிருதம் புகுந்து அழித்துவிடக் கூடாது, இந்தி மொழியின் கட்டாய திணிப்பு கூடாது. இவ்வளவு ஆக்ரோஷமா இங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? அந்த வீரன் யாருடைய மரபு தெரியுமா? தமிழனுடைய மரபு. அதை மறுக்கவே முடியாது. தொன்மையிலிருந்து நம்ம கொண்டாடினது யாரை தெரியுமா? வீரத்தை மட்டும்தான். அது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு? அந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் மீட்டெடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் பாடத்திட்டங்கள்ல கொண்டு வந்து அந்த இலக்கியங்கள் எல்லாத்தையும் விரிவுரையா வச்சு சொன்னதுனால நம்ம இன்னைக்கு பேசுறோம். இல்லைன்னா வடநாட்டில் இருக்கிற வந்தேரி மாதிரி நாமெல்லாம் என்னவா இருந்திருப்போம்? கியாஜி ஹாய்ஜி கைசேஜி போச்சு. அப்ப தமிழ் மொழி தமிழ் இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்ங்கிற அடையாளம் நமக்கு வந்துச்சு. தமிழ் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீட்டெடுக்குது. இப்ப ஏன் நாங்க தேசிய கல்விக் கொள்கை எதுக்குறோம்? ஒன்றிய அரசுக்கு அதுல என்ன அவ்வளவு அக்கறை வந்துருச்சு? நேரடியா சமஸ்கிருதத்தை பாடத்திட்டத்தில் வச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய மொழிகளை இணைப்பு பாடமாக இருக்கின்றது சமஸ்கிருதம். எல்லா மொழிகளிலும் ஊடுருவி இருக்கிறது சமஸ்கிருதம். இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கும். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. இந்தி கட்டாயம் கட்டுத்தரப்படும் மூன்றாவது மொழியாக இருக்கக்கூடிய நிலையில் அது இன்னும் கொடுமையான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. 3ஆவதுல பரீட்சையா அவங்க குழந்தைகளுக்கு, 5ஆவதுல பரீட்சையா, 7ஆவதுல பரீட்சையா, 9ஆவதுல பரீட்சையா, 10ஆவதுல பரீட்சையா, 11ஆவதுல பரீட்சையா, 12ஆவதுல பரீட்சையா. இத்தனை பரீட்சைக்கு அந்த புள்ள 3 பாடத்தை படிக்கணுமா? சயின்ஸ் சொல்லி தருவீங்களா? சொல்லித்தர மாட்டோம். நோ 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 நோ. சட்டம் சொல்லி தருவீங்களா? சொல்லித்தர மாட்டோம். ஆங்கிலம் ஐயோ படிச்சுட்டானா நம்மளை கேள்வி கேட்டுருவான். காலம் முழுக்க அவன் ஹிந்தி கத்துக்கணும், உலக அறிவியல் தெரிஞ்சுக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது, இங்கேயே சனாதனத்தை கத்துக்கிட்டு அப்படியே முழுக்க ஜாதி வர்ணப்படி சத்திரியன் சூத்திரன் பிராமணன் இப்படி இந்த 4 வகைராக்குள்ள கொண்டு வந்து திரும்ப நிறுத்திடணும். அப்ப நீங்க என்ன ஆகும்? 3ஆவதுல ஒரு குழந்தைய போய் 3 சப்ஜெக்ட் படிச்சு பரீட்சை எழுதுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை எதுலங்க பாஸ் பண்ணும்? நம்ம பிள்ளைகளையே கற்பனை பண்ணிக்குவோமே. திரு ராஜா அப்படியே தலைப்புக்கு வந்துருவோம். அப்படியே தலைப்புக்குள்ளேயே வந்துடுறேன். முக்கியமான தலைப்புனா எங்க குழந்தைகளோட எதிர்காலம்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருமே. அப்ப அந்த குழந்தைகளுடைய வாழ்வியல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. சரி, இப்ப கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் அப்படி என்னதான் சிக்கல்? எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சிக்கலுமே இல்லை. 2 விஷயங்கள் நான் கேட்கிறேன். கூட்டணியை பத்தி அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க இல்லையா? எங்களுடைய நோக்கங்களை சொல்லிடுறோம். நான் கல்விங்க பிரதானமா சொன்னது காரணம் இருந்துச்சு, மற்ற விஷயங்களை சேர்த்தே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்த கூட்டணி. ஆப்போசிட் எங்க கூட்டணிக்குள்ள காங்கிரஸோட எங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்கறது 2 பேரு. ஒன்னு எதிர் கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறதும் இந்த மீடியாக்காரங்க பேசுறதும். உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகணும், எதிர்கட்சிக்காரனுக்கு அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும். யாரு? மாணிக்க தாகூர், கிரீஷ் ஜோடங்கர், நீங்க அதை எதை வேணாலும் வச்சுங்க. ஒரு கூட்டணிக்கு தலைமைன்னா யாரு தெரியுமா முடிவெடுக்கணும்? இல்லன்னா கூட்டணிக்கு சீட்டு வாங்கிட்டு போறாங்க காங்கிரஸ் கட்சின்னு. இது ஜெகத் ரட்சகன் மீடியா. காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது ராகுல் காந்தி எங்க தலைவர் அவர்களும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்.
இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்வ பெருந்தகை அண்ணனும் எங்களுடைய மாநிலத்தில் நியமனம் செய்திருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதை மற்றவர்கள் யார் பேசினாலுமே அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு செய்தி தொடர்பாளராக இருக்கிற சாதாரண ஆளு நானே சொல்றேன்னா இது ஏன்னா மற்றவங்களுக்கு புரியணும்ல. இதோட பிரீஃப் எப்படி நான் சொல்லுவேன்? அப்படின்னா இதெல்லாம் ஒரு குதூகலம் இருக்கு உங்களுக்கு. ஒருத்தர் 2 கொடியை பார்த்தோன்னே சிக்னல் கிடைச்சிருதுங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் இதுல ஒரு கிளுகிழுப்பு இருக்கு. ஆனா எழுதி வச்சுக்கங்க, இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்ற கூட்டணி. நீங்க என்ன பண்ணாலும் எந்த சிரமமும் இதுக்கு ஏற்படாது. இந்த கூட்டணியோட வலுவா தேர்தலை நாங்க சந்திக்கத்தான் போறோம், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்க. நீங்க அங்க அந்த கூட்டணி கேட்டீங்கல்ல, ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கூட்டணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுவோமா? சரியா? ஆப்போசிட்ல இருக்கிற கூட்டணி என்ன அப்படியே தமிழ்நாட்டு நலனுக்காக கூட்டின கூட்டணியா? என்ன சார் இது? ஜனவரி 25ஆம் தேதி 25 இடத்துல நீங்க வந்து ரெய்டு பண்றீங்க. பழனிசாமி ஐயாவுடைய சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் ஐயா பதறி அடிச்சுக்கிட்டு 8.5 கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்க. 700 கோடி ரூபாய் சம்பந்தி சொத்தை நீங்க அட்டாச் பண்ணுனீங்க. மார்ச் அசம்பிளி நடக்க அசம்பிளியை விட்டுட்டு அடுத்து ஐயா உங்க பையனை பிடிக்க போறாங்கன்னு உடனே நைட்டோட நைட்டா வண்டி பிடிச்சு 4 வண்டி தாவி ஓடி போய் அமித்ஷா அவர்களை பார்த்தீங்களே. அடுத்த 10 நாள்லயே உங்களுக்கு கூட்டணி உறுதியாச்சு. அப்ப இது என்ன ரகசியம்? அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மேல இன்னைக்கும் அந்த 2 கேஸ் வழக்கு சிபிஐல பெண்டிங் இருக்கே தோழரு. அதுக்கு 57 வாய்தா அட்டன் பண்ணி 58வது வாய்க்காக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கும் கேஸ் இருக்கு. அதனாலதான் அவரு இது கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. டிடிவி தினகரன் மேல கேஸ் போட்டீங்களே, அதுவும் வழக்கு நிலுவையில் இருக்கு. அவரு அதனாலதான் உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உங்க கூட்டணி எப்படின்னா மிரட்டி உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதே பாணியில இந்த ஊருக்கு வந்தப்ப எனக்கு ஒன்று சொன்னாங்க, குடிசை மாற்று வாரிய ஊழல்ல என்ஆர் ஐயா மேலையும் வழக்கு போட்டு ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதா ஒரு செய்தி காது வெளி வரைக்கும் வந்துச்சுங்க ஐயா. அதையும் பதிவு பண்ணிடுறேன். அப்ப உங்க கூட்டணி எப்படின்னா எங்களது கட்டுக்கோப்பான கூட்டணி, உங்களது கட்டி வைக்கப்பட்ட கூட்டணி. எல்லாத்தையும் கட்டி வச்சு கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு அமித்ஷா அவர்கள் மட்டும் எந்திரிச்சு நின்று பேசி கூட்டணி அறிவிச்சு விட்டு போயிடுவாரு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்களான்னா ஒத்துக்கவே இல்லையே. அதிமுக கடுமையா கரைஞ்சு போயிருக்கு. பெரிய சரிவை சந்திக்குது தமிழ்நாட்டில். வரலாறுல இல்லாத தோல்வியை எழுதி வச்சுக்கங்க. அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கும். வரலாறுல இல்லாத வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஜெயித்தே தீரும். ரொம்ப அதீத நம்பிக்கையில இருக்கீங்களோ? இப்ப மோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு 4-5 தடவை வர்றாரு, அமித்ஷாவும் நிறைய வர்றாங்க, காரைக்கால் வரைக்கும் கூட வந்து ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. உங்க கூட்டணி தலைவர்கள் தேசிய அளவுலயோ தமிழ்நாட்டு அளவுலயோ எதுவுமே செய்யாம இருக்கிறீங்களே. இப்ப இவங்கிட்ட இருக்கிற வேகம் ஏன் உங்ககிட்ட இல்லாம இருக்கு? எங்களுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். தொழில் வளர்ச்சி ஜிடிபியில நாங்க டாப்ல இருக்கோம். மக்கள்கிட்ட நாங்க போய் சொல்றோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. கல்வியில சிறந்து விளங்குறோம்னு சொல்லி சொல்றோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா நாங்க வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில தான் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. நீங்க ஒரு இப்படிப்பட்ட ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லி நாங்க ஓட்டு கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அதிமுக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? ஏதாவது ஒரு 4 விஷயத்தை சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். எல்லாருக்கும் செந்தில் பாலாஜி அண்ணன் ஒருத்தரை கண்டா மட்டுமே வந்து அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா அவரு செயல் வீரர், அவரை கண்டா பயமா இருக்கு. இன்னைக்கும் வழக்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. 1.25 வருஷம் உள்ள இருந்துட்டு தான் போனாரு. அதிமுகவில் முன்னாள் மந்திரிகள் 32 பேர் மீது போடப்பட்ட வழக்குகள்ல ஒரு வாய்தாக்காவது நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? ஒரு வாய்தாக்காவது வந்து நின்று இருக்காங்களா? அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை சார். மிஸ்ஸாவையே பார்த்தவங்க. கேஸ் எத்தனை வேணாலும் போட்டுக்குங்க. என்ன பண்ண முடியும் உங்களால? வழக்கு போடுவீங்க, உள்ள வைப்பீங்க, மறுபடியும் நாங்க வெளியே வருவோம், தமிழ் இன உரிமையை பேசுவோம். எங்களை நீங்க இன உரிமையை வெறும் கேஸ் போட்டு கட்டுப்படுத்துறதுக்கு திமுக அப்படிப்பட்ட சாதாரண கட்சி அல்ல. தமிழர்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள்னால அன்பு தம்பிகள் எல்லாம் ஒரு நோக்கத்துல விஜய் மேல ஒரு ஆதரவு நிலை எடுக்கலாம். அவர்களுக்கே ஒரு காலத்துல தீய சக்தி பாரதிய ஜனதாங்கிறது புரியுற காலமும் வரத்தான் போகுது. ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல நண்பரே. அது நீங்க தெளிவா வச்சுக்கலாம். இருக்கட்டும், பரவாயில்ல, எங்க தம்பிங்க தானே, அவங்களே நான் விட்டு கொடுக்க போறேன். ஏன் 2 வருஷம் முன்னாடி நண்பர்களா பயணிச்சவர்கள் தானே. இன்னைக்கு அவர்கள் புரியாமையில் பேசுகிறார்கள். உங்களை தான் போட்டீங்க. அப்ப சொல்லட்டும், பரவாயில்ல, எதுனாலும் சொல்லட்டும். எங்க தம்பிகளை நான் விட்டு கொடுக்காம தான் வைப்போம். எங்க குழந்தைங்க மீது இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். தம்பியில உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன். சின்ன பிள்ளைங்க 12 வயசுக்குள்ள இருக்கிறவர்களை 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன்.
சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 12 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் சகோதர் முஸ்தபா வந்து வாக்களிக்க சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்கள் விஜய் தான் வாக்களிப்பான்னு சொன்னார். ஒரு பதிவு, சின்ன பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்க, முட்டாய் புள்ள பிடிக்கிறவன் முட்டாயை காட்டி கூட்டிட்டு போயிடக்கூடாது. பெத்தவங்களுக்கு நான் சொல்றேன், ஐயா பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஊரில் சுற்றுகின்றார்கள், சில தலைவர்களை மட்டும் சொல்லுகிறேன், அந்த தொண்டர்கள் அப்படி அல்ல. அந்த இளைஞர்கள் பாவம் ஏமாந்து போய் அந்த மிட்டாய்க்காக அலைகின்ற ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஐயோ நான் தப்பா போயிட்டேன்னு, அந்த முட்டாயை நம்பி போன இடத்துல நான் ஏமாத்திட்டாங்க அம்மான்னு எங்க தாயே எங்க குடும்பத்தை தமிழர்களுடைய நலன் சார்ந்து பேசுகின்ற காலத்தை ஒரு காலத்தில் நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜா தமிழ்மாறன்.